அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலி ஹிஸ்பில்லாஹ் அம்மா பஅத். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, வல்லவன் ரஹ்மானின் பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை படிப்பதற்காக வேண்டி குர்ஆன் ஹதீஸிலிருந்து ஒரு சில விடயங்களை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி நாமெல்லாம் இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கின்றோம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மை யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன். அல்லாஹ் யாருக்கு நலவை நாடுகின்றானோ அவனுக்கு மார்க்கத்திலே விளக்கத்தை கொடுப்பதாக சொன்னார்கள். எனவே ஒரு மனிதனோடு அல்லாஹ் இரக்கப்பட்டு விட்டால், ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் அருள் புரிய ஆரம்பித்து விட்டால், அந்த மனிதனுக்கு அல்லாஹ் செய்கின்ற மிகப்பெரிய பாக்கியம் அவனுடைய மார்க்கத்திலே குர்ஆன் ஹதீஸிலே விளக்கத்தையும் தெளிவையும் கொடுப்பதுதான் என்ற அடிப்படையில் இன்றைய இந்த நிகழ்ச்சியினூடாக நாங்கள் ஒரு குர்ஆன் வசனத்தை அல்லது ஒரு நபி மொழியை படிக்கிறோம், கேட்கிறோம் என்று சொன்னால், அல்லாஹ் எங்களோடு இரக்கப்பட்டிருக்கின்றான், அவனுடைய கருணை பார்வையை எங்கள் மீது பார்த்திருக்கிறான் என்பதை புரிந்து கொண்டு இந்த சந்தர்ப்பத்தை தந்த அல்லாஹுவுக்கு நன்றி செலுத்தும் முகமாக இந்த இடத்தில் என்ன சொல்லப்படுகிறது என்பதை காது தாழ்த்தி கேட்டு, சொல்லப்படக்கூடிய செய்திகள் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் நேர்பட்டு வரக்கூடிய நிலையில் முடியுமான அளவு எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அமுல்படுத்தி, நாங்கள் எவற்றையெல்லாம் வாழ்க்கையிலே அமுல்படுத்துகின்றோமோ அவைகளை அடுத்த சகோதர சகோதரிகளுக்கு எடுத்து சொல்லிக் கொடுப்பதன் மூலம் அல்லாஹுவுக்கு நன்றி செலுத்துகின்ற நல்ல மனிதர்களாக வாழ்ந்து நல்லவர்களாக மரணிக்க முயற்சி செய்ய வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல் குர்ஆன் எங்களுக்கு சொல்லுகின்ற பலவிதமான படிப்பினை மிக்க கதைகள், வரலாற்று நிகழ்வுகள் எங்களுடைய வாழ்க்கையிலே நேரடியாக மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய, எங்களை நல்லவர்களாக வாழச் செய்யக்கூடிய நிகழ்வுகள் என்பதை நாங்கள் சென்ற வார வகுப்பிலே படித்தோம். அந்த அடிப்படையில் அல் குர்ஆன் சொல்லுகின்ற வரலாற்று நிகழ்வுகளில் எங்களுக்கு ஆழமான பாடங்களையும் ஆழமான படிப்பினைகளையும் கொண்டு வரக்கூடிய இன்னொரு வரலாற்று நிகழ்வுதான் சூரா அல் கலம், நூன் வல் கலமி வமா யஸ்துரூன் என்று ஆரம்பிக்கக்கூடிய 68வது அத்தியாயத்தின் 17வது வசனத்திலிருந்து ஆரம்பிக்கக்கூடிய ஒரு கிராமவாசிகளுடைய வரலாற்று நிகழ்வு. அன்பார்ந்தவர்களே, கட்டாயம் தர்ஜுமாவை புரட்டுங்கள், வாசித்து பழகுங்கள். சூரா அல் கலம், நூன் வல் கலமி வமா யஸ்துரூன் என்ற அந்த சூராவுடைய 17வது வசனத்திலிருந்து இந்த வரலாற்று நிகழ்வை எங்களுக்கு பார்க்க முடியும். அன்பார்ந்தவர்களே, 33வது வசனம் வரையில் தொடருகிறது அந்த வரலாற்று நிகழ்வு. அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இன்னா பலவுனாஹும் கமா பலவுனா அஸ்ஹாபல் ஜன்னா. ஒரு தோட்டம் கொடுக்கப்பட்ட அந்த உறவுகள், அந்த மனிதர்கள் சோதித்தது, நாங்கள் அவர்களை சோதித்தது போன்று அவர்களையும் சோதித்தோம் என்று அல்லாஹ் சொல்கிறார். ஒரு தோட்டம், விவசாய பூமி ஒரு சமூகத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்களை அல்லாஹ் ஒரு விதத்திலே சோதித்தான். அவர்களை சோதித்தது போன்று அல்லாஹ்வுடைய தூதரை எதிர்த்த சமுதாயத்தையும் நாங்கள் சோதித்தோம் என்று அல்லாஹ் சொல்கிறார். உண்மையிலே அல் குர்ஆன் சொல்லுகின்ற வரலாற்று நிகழ்வுகளில் மிக முக்கியமான பாடம் அந்த நபிக்கு தான் முதலாவது. நாங்கள் அன்றைக்கும் பார்த்தோம், சமூகத்துக்கு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை எடுத்து சொல்லுகின்ற பொழுது, அல்லாஹ்வுடைய கட்டளையை எடுத்து சொல்லுகின்ற பொழுது, ஒரு நபியாக இருந்து கொண்டு
அந்த சமுதாயத்தில் பலவிதமான சோதனைகளுக்கும் நெருக்கடிகளுக்கும் முகம் கொடுத்தார்கள். அதனால் அந்த நபிக்கு பலவிதமான ஆறுதல் தேவைப்பட்டது. உள்ளத்துக்கு அமைதி சொல்லுகின்ற செய்திகள் தேவைப்பட்டன. அந்த அடிப்படையில தான் அந்த மக்கத்து முஷ்ரிக்குகள் நபிகளாரை எதிர்க்கின்ற பொழுது, நபிகளாரை பொய்ப்பிக்கின்ற பொழுது, நபிகளாருடைய உள்ளத்தில் வந்த கவலைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் ஆறுதல் சொல்வதற்குத்தான் அல்லாஹ் சொல்கிறான், ஒரு தோட்டம் கொடுக்கப்பட்ட சமுதாயத்தை நாங்கள் எப்படி சோதித்தோமோ அதுபோன்று உங்களை பொய்ப்பிக்கின்ற, உங்களை எதிர்க்கின்ற இவர்களையும் நாங்கள் சோதிப்போம் என்று அல்லாஹ் சொல்லி எப்படி அவர்களை சோதித்தான் என்பதை பற்றி எங்களுக்கு பாடம் நடத்துகிறான். அன்பாண்டவர்களே, எப்படி சோதித்தான்? தோட்டம் என்று சொன்னா சும்மா ஒரு இடம் அல்ல, சும்மா ஒரு பூமி அல்ல. அந்த தோட்டம் அவர்களுடைய வருமானத்தை தருகின்ற தோட்டம். அந்த தோட்டத்தை பார்க்கின்ற பொழுது அதனுடைய வருமான வழிகள், விவசாய அந்த உற்பத்திகள் அவர்களுடைய கண்களுக்கு குளிர்ச்சியை கொடுத்தன, உள்ளத்துக்கு சந்தோஷத்தை கொடுத்தன. அப்படிப்பட்ட ஒரு விவசாய பூமி செழிப்பாக வளர்ந்து அறுவடை செய்கிற காலத்தை அடைந்திருக்கிறது. எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். எங்களுக்கு மாதம் முடிகிற நேரம் மாத வருமானம் இன்றைக்கு கிடைக்கும், நாளைக்கு கிடைக்கும்டா. அன்றைக்கு நாங்க வேலைக்கு போறது எப்படி? உள்ளத்துல பலவிதமான சந்தோஷங்களையும் பலவிதமான எதிர்பார்ப்புகளையும் வச்சுக்கண்டுதான் அன்றைக்கு போவோம். ஏன்? இன்றைக்கு சம்பளம் கிடைக்க போகுது, மனைவியை சந்தோஷப்படுத்தலாம், குடும்ப உறவுகளை சந்தோஷப்படுத்த, பலவிதமான ஆசையோடு தான் அந்த சம்பளத்தை எடுக்கிற நாள்ல நாங்க போவோம். இப்ப மாதக்கணக்கு முயற்சி பண்ணி, மாதக்கணக்கு தியாகம் பண்ணி, அந்த காணில விவசாயம் பண்ணி நாளைக்கு அறுவடை செய்ய போறோம்டா எவ்வளவு சந்தோஷங்களையும் எவ்வளவு மகிழ்ச்சிகளையும் அவர்கள் உள்ளத்துல வச்சுக்கிட்டு போவாங்க. அவங்க அப்படித்தான் போனாங்க. எப்படி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இது அக்ஸமு லயஸ்ரிமுன்னஹா முஸ்பிஹீன். அவங்க சத்தியம் பண்றாங்க, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நாளைக்கு நாங்க காலையோடு காலையாக போய் அறுவடை செஞ்சிருவோம். அல்லாஹ் மீது சத்தியம் பண்ணி நாளைக்கு என்ன, நாளைக்கு காலையோட சுபகோட போய் நாங்க நிச்சயமாகவே என்ன செய்வோம், அறுவடை செய்வோம், லாபம் அடைவோம் அப்படின்றத அவங்க சொல்றாங்க. வலா யஸ்தஸ்னூன். ஆனாலும் அவங்க அல்லாஹ்வுக்கு சொல்ல வேண்டிய ஒரு விடயத்தை சொல்லல. நாளைக்கு காலையோட போய் அறுவடை செய்வோம்ன்றத உறுதியா சொன்னாங்க. சத்தியம் பண்றது உறுதியா சொல்றது. அரபு வார்த்தையில லயஸ்ரி முன்னஹா அப்படின்றது எந்த அளவு உறுதிப்படுத்தப்பட்ட சொல்லுண்டா அதை தாண்டி உறுதிப்படுத்துறதுக்கு இல்ல. அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நாளைக்கு காலையோட நாங்க போய் அறுவடை செய்வோம் அப்படின்னு அடிச்சு சொல்றது. அப்ப எவ்வளவு நம்பிக்கை ஒன்று இருந்திருக்கும் அந்த அறுவடையில. வலா யஸ்தஸ்னூ. விவசாயம் பண்ணிட்டோம், பூமி நம்மட கையில தான் இருக்குது, நாளைக்கு போய் வேலையை ஆரம்பிக்க போறோம், இவ்வளவு உறுதி உள்ளத்துல. வலா யஸ்தஸ்னூ. அதனால இந்த லாபங்களும் இந்த வருமானங்களும் இந்த அறுவடைகளும் யார மறக்கடிக்க செஞ்சது? அல்லாஹ்வை மறக்கடிக்க செஞ்சது. வலா யஸ்தஸ்னூன். இன்ஷா அல்லாஹ் அவங்க சொல்லல. உங்களுக்கு அல்லாஹ் நாடினா நாளைக்கு நாங்க அறுவடை செய்வோம், அவங்க அதை சொல்லல. அல்லாஹ்வின் மீது சத்தியமா நாங்க செய்வோம். அன்பார்ந்தவர்களே, நாங்கள் அல்லாஹ்வோடு முட்டுகின்ற இடம், அல்லாஹ்வோடு மோதுகின்ற இடம் இந்த இடம்தான். எப்பொழுதும் படைத்தவன் ரப்பு நாடுவதுதான் எங்களிலே நடக்கும். அதனால எதிர்காலத்தில் நடக்கிற எந்த ஒன்றை சொன்னாலும் அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும் எங்களுக்கு தெரியாதே, அப்படித்தானே? அடுத்த செகண்ட் என்ன நடக்கும் தெரியாது. நாங்க எந்த செகண்ட்ல பயணிக்கிறோமோ அந்த செகண்ட் மட்டும்தான் எங்கட அறிவு. அதுக்கு அடுத்த செகண்ட் நமக்கு என்ன நடக்கும் தெரியும். அதனால இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினா நான் தருவேன், அல்லாஹ் நாடினா நான் செய்வேன். இது எங்கட பலவீனத்தை காட்டும், படைத்தவன் ரப்புடைய ஆழமான சக்தி வல்லமையை காட்டும்.
அந்த நம்பிக்கை எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு தான் இந்த இன்ஷா அல்லாஹ்ன்றது வரும். ஒரு வாக்குறுதியை தாரம், இன்ஷா அல்லாஹ் அடுத்த மாசம் நான் செய்றேன், இன்ஷா அல்லாஹ்னு போடுங்க, அல்லாஹ் வழி ஏற்படுத்தி தருவான். நாங்க செய்வோம், நாங்க தருவோம். இங்க சோதனை வர வாய்ப்பு இருக்குது. ஏண்டா எங்களுக்கு ஏழும் முடிவுக்கு வாரமே, அந்த இடத்துல தான் அல்லாஹ் சோதிக்கிற இடம் இருக்குது. இவங்க என்ன பண்றாங்க, உறுதி அல்லாஹ்ல சத்தியம் வேற பண்றாங்க பாருங்களே. அல்லாஹ்வின் மீது சத்தியமா, இது அக்ஸமு, அவங்க சத்தியம் பண்றாங்க, நிச்சயமாகவே நாங்க நாளைக்கு காலையில அறுவடை பண்றோம், விவசாயத்தை என்ன பண்றோம், எல்லா பயிர்களையும் வெட்டி லாபம் அடைய போறோம். ஆனா என்ன பண்ணல, இன்ஷா அல்லாஹ் சொல்லல. ஃபதாஃப அலைஹா தாயிஃபும் மிர் ரப்பிக வஹும் நாயிமூன். இரவையில தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. நாளைக்கு இன்றைக்கு சொன்னவங்க இரவையில தூங்குறாங்க, எல்லாரும் தூக்கத்தில் இருக்கிற நேரம். ஃபதாஃப அலைஹா தாயிஃபும் மிர் ரப்பி, உங்களுடைய ரப்பிடத்திலிருந்து ஒரு அழிவு, ஒரு சோதனை அவர்களுடைய தோட்டத்தை சுத்துது. அன்பாண்டவர்களே, வீட்டுல நிம்மதியா தூங்குறாங்க, மகிழ்ச்சியா தூங்குறாங்க, காலையில அறுவடை செய்ய போறோம், பெரிய வருமானம் லாபம் ஈட்ட போறோம். ஆனா அல்லாஹ்வை மறந்தாங்க. படைச்சவன் ரப்பு என்ன செஞ்சான், இரவையில அந்த தோட்டத்துக்கு ஒரு அழிவை கொடுத்தான். அன்பாண்டவர்களே, ஒரு காற்று, நெருப்பு காற்று. நாங்க நினைப்போம் நெருப்பு பத்திரத்துக்கு நெருப்பு தேவைண்டு, படைச்சவன் ரப்புக்கு அது தேவையில்ல. ஒரு காற்று வரும், வயல்வெளி பத்த ஆரம்பிச்சிடும். யாரும் நெருப்பு வச்சது? திடீர்னு உலக மட்டத்தில் நாங்க சில தகவல்களை பார்ப்போம், சில நாடுகள்ல காட்டுத்தீ பரவ ஆரம்பிக்கும். பத்த வச்சது, நாங்க பத்த வச்சனவை தேடிக்கிட்டு இருப்போம். அன்பாண்டவர்களே, படைத்தவன் ரப்பு ஒரு சமூகத்தை சோதிக்க நினைச்சா காற்றை கொண்டும் சோதிப்பான், நாங்கள் குடிக்கின்ற தண்ணீரை கொண்டும் சோதிப்பான். நாங்க எதெல்லாம் எங்களுக்கு நிம்மதி சந்தோஷம் நினைக்கிறோமோ அதுவே சோதனையா வரும். அன்பாண்டவர்களே, அந்த இரவையில வந்த அந்த சோதனை அந்த தோட்டத்தை அப்படியே என்ன செஞ்சிருது, அழிச்சு சாம்பலாக்கி போடுது. நாங்க அந்த தாள்கள், இலை குலைகள் எல்லாம் போட்டு பத்த வச்ச எப்படி சருகுகளாக சாம்பலா போயிருக்குமோ அது மாதிரி அந்த முழு தோட்டமும் என்ன செய்யுது, பத்தி நெருப்பெடுத்து பத்தின மாதிரி சாம்பலா போயிருது. அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, படைத்தவன் ரப்பை மறந்ததனால் ஒரு இரவையில் அல்லாஹ் கொடுத்த சோதனை இது. அந்த சமுதாயத்துக்கு மட்டுமல்ல, எங்களுக்கும் இது போன்ற சோதனைகள் வரலாம்ன்றது அல்லாஹ் உணர்த்துறான். அதை நான் உங்களுக்கு பின்னால சொல்றேன். படிக்க வேண்டிய பாடம் என்ன, எங்களுடைய அதிகாரத்துக்குட்பட்ட விடயமாக இருந்தாலும், எங்களால செய்ய ஏழும் உறுதியான விடயங்களாக இருந்தாலும் எங்கள் மீது சுமையை போடக்கூடாது. படைத்தவன் ரப்பின் மீது போடுவதுதான் இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ். அதே போலதான் நாங்க படிவோம், மாஷா அல்லாஹ்னு ஒரு வார்த்தை இருக்குது. மாஷா அல்லாஹ் இதோடு நடந்து முடிஞ்சதுக்கு போற சொல்றது. இன்ஷா அல்லாஹ் நடக்க போற ஒன்றுக்கு சொல்றது, மாஷா அல்லாஹ் நடந்து முடிஞ்ச ஒன்றுக்கு சொல்றது. அல்லாஹ் நாடினது நடந்திருக்கு. ஏண்ட மகன் எக்ஸாம்ல எழுதினாரு, பாஸ் ஆகிட்டு வந்து நின்றார். என்ன சொல்லும், நான் நினைச்சேன் என்ன அவர் பாஸ் ஆக மாட்டார்னு நினைச்சேன், பாஸ் ஆகிட்டார். இப்படி சொன்னா யார கெட்டித்தனம், யார கெட்டித்தனம், மகண்ட கெட்டித்தனம். நான் நினைச்சேன் எனக்கு ஒரு நல்ல ஒரு ஜொப் ஒன்று கிடைக்கும்னு நினைச்சேன், கிடைச்சிட்டது. இது யார கெட்டித்தனம், எங்களை பத்தி பேசுறோம் இப்படித்தானே. நான் நினைச்சேன் எனக்கு நல்ல ஸ்கோர் கிடைக்கும் இந்த எக்ஸாம்ல, கிடைச்சது. இது யார கெட்டித்தனம், எங்களை புகழ்ந்து பேசுறோம். அன்பார்ந்தவர்களே, இது எங்கட கெட்டித்தனம் அல்ல, இது எங்கட முயற்சியிட வெளிப்பாடல்ல. மாஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினது நடந்திருக்குது, நான் பாஸ் ஆகிட்டேன். அல்லாஹ் நாடினது நடந்திருக்கு, என்ற மகன் எக்ஸாம்ல எடுபட்டார். அல்லாஹ் நாடினது நடந்திருக்கு, நல்ல இதான் மாஷா அல்லாஹ்ன்றது. எனவே எங்களில் நாங்கள் பழி போடாமல், நாங்கள் அதை சுமந்து கொள்ளாமல், படைத்தவன் ரப்புல நாட்டம் போட்டு எதிர்காலத்தில் உள்ளதை சொல்லும். அல்லாஹ் நாடினா தருவேன், அல்லாஹ் நாடினா செய்வேன்.
மாஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடின மாதிரி நடந்தீக்கி. விளங்குதா உங்களுக்கு? இது படைத்தவன் ரப்பை இறந்த காலத்தில் ஞாபகப்படுத்துகிற முறையும் எதிர்காலத்தில் ஞாபகப்படுத்து. இதை செஞ்சு சோதனை வந்தாலும் அல்லாஹ் அந்த சோதனையில் எங்களுக்கு வெற்றியை தருவான். இல்லண்டா அது சோதனைன்றதை தாண்டி தண்டனையாக போயிரும். இப்ப காலையில் எழும்புறாங்க. பொதுவா விவசாய பூமிகள் வீட்டை சுத்தி இருக்கிறது மிச்சம் குறைவு. அதுலயும் குறிப்பாக இந்த வயல்வெளிகள் அதுக்குன்னு தனி இடங்கள் இருக்கும். நம்ம வசிக்கிற இடம் உண்டா இருக்கும், வயல்வெளிகள் தனி இருக்கும். இப்ப இதுல பார்க்கும்போது அப்படித்தான் விளங்குது. இவங்க தூங்குற இடம் எல்லாம் என்ன பக்கத்துல உடனே விளங்குமே, பத்துறதும் நஷ்டம் அடைகிறதும். இவங்க காலையில் எழும்புறாங்க. ஃபதனாதௌ முஸ்பிஹீன், அந்த ஊர்வாசிகள் எல்லாம் வாங்க வாங்க எல்லாம் வாங்க, காலையோட காலையா போய் என்ன செஞ்சிருவோம், அறுவடை பண்ணிக்கிட்டு வந்துருவோம். எல்லாரும் காலை நேரத்தில் ஒருத்தர் என்ன செய்யறாங்க, வாங்க 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 போவோம் அறுவடை பண்ணுவோம் எல்லாம் அழைச்சி கொள்றாங்க. அனிகுது ஹலா ஹர்திக்கும், உங்களோட விவசாய பூமியை நோக்கி எல்லாரும் காலையோடு போக வாங்க. இன்குந்தும் சாரிமீன், நீங்கள் அறுவடை செய்பவர்களாக இருந்தால் காலையோட வாங்க, போய் என்ன செய்வோம், அறுவடை செய்வோம் எல்லாரையும் அழைக்கிறாங்க. ஆனா இங்க நடந்திருக்க அழிவு, விவசாய பூமிக்கு வர வேண்டியது வந்துட்டு இவங்களுக்கு தெரிய. இவங்க விடுற இன்னொரு தவற பாருங்க. ஃபந்தலகு வஹும் யதஹாஃபதூன், எல்லாரும் சேர்ந்து போறாங்க, ரகசியமா ஒண்ட பேசிக்கிட்டு போறாங்க. ரகசியமா ஒரு திட்டம் ஒன்று போட்டு கொண்டு போறாங்க. அது என்ன திட்டம் தெரியுமா? அல்லா யதுகுலன்னஹல் யௌம அலைக்கும் மிஸ்கீன், இன்றைக்கு எந்த ஏழை எளியவர்களும் எங்கட தோட்டங்களுக்கு வந்துடப்படாது. என்னதை பேசிக்கிட்டு போறாங்க ரகசியமா? அல்லா யதுகுலன்னஹல் யௌம அலைக்கும் மிஸ்கீன். ஏன்னா இன்றைக்கு அல்ற நாள், இன்றைக்கு லாபம் ஈட்டுற நாள், இன்றைக்கு ஏழை எளியவர்கள் அங்க வந்துடப்படா. ஏன் வந்தா மனசு இறங்கியாவது சரி வந்துட்டானே அப்படின்னு கொடுக்க வேண்டி வருமே. அதுக்கு இவங்க சொல்லிக் கொள்றது, இன்றைக்கு இலையில வந்துடப்படான்னு எல்லாரும் நாங்க மட்டும் சத்தம். அதுக்குதான் காலையோட போறது, சத்தம் இல்லாம போய் சுபகோட போய் வேலை வெட்டிய முடிச்சு நல்ல புள்ள மாதிரி இருந்துருவோன்னு திட்டம் போட்டுக்கிட்டு போறாங்க. அன்பாண்டவர்களே, வகதவ் அலா ஹர்தின் காதிரீன், அவங்க எப்படி பவரா போறாங்கண்டா, இன்றைக்கு நாங்க அறுவடையை செஞ்சு நல்ல லாபம் ஈட்ட போறோம்ன்ற மன உறுதியோடையும் பலமான சக்தியோடையும் போறாங்க. இவங்க விட்ட தவறு என்ன? இன்றைக்கு ஏழை எளியவர்கள் யாரும் அந்த இடத்துக்கு வரப்படாது. அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இன்றைக்கு செல்வந்தர்கள் நாங்க, பணக்காரவங்க நாங்க. இன்றைக்கு உலகத்துல பணக்காரர்களாக வாழ்றோம் என்று சொன்னா எப்பொழுதும் நாங்க ஞாபகப்படுத்த வேண்டும். யார தெரியுமா? யார ஞாபகப்படுத்தணும்? யார ஞாபகப்படுத்தணும்? ஏழை எளியவர்களை ஞாபகப்படுத்தணும். ஏன்? எனக்கு மாதம் முடியும் பொழுது 2 லட்சம் அக்கவுண்ட்ல விழுவது வருமானம். அன்பாண்டவர்களே, இந்த 2 லட்சமும் விழுகிறதுக்கு அல்லாஹ் ஒரு கூட்டத்தை கஷ்டப்பட செய்கிறான். இதை மறந்துடப்படாது. நான் ஒரு மேனேஜர், நான் ஒரு கம்பெனிக்கு பொறுப்புதாரி, நான் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் செய்யற பல பேரை வச்சு வேலை வாங்குற ஒரு ஆள். இந்த மமதை தான் சில நேரம் எங்களுக்கு என்ன செய்யுது, எங்களை பெரிய இடத்துல கொண்டு வந்து வைக்கிது. இந்த இடத்துல தான் விளங்கணும் என்ன, இந்த சம்பளத்துக்கு வேலை செய்யக்கூடிய இவர்கள் இல்லை என்றால் என்னால இந்த வேலையை முடிக்க முடியுமா? பெரிய ஒரு வாகனம், பொறுமதியான வாகனம், சொகுசு வாகனத்தை வச்சு ஓட்டம். இந்த வாகனத்தை கழுவுகின்ற அந்த வேலைக்காரன் இல்லை என்றால் இந்த வாகனத்தை என்னால் பராமரிக்க முடியுமா? இந்த வாகனத்துல திடீர்னு டயர் பஞ்சர் ஆகிட்டது, இதுக்கு வேலை செய்யற ஆள் இந்த வேலையை செஞ்சு தரலண்டா என்னால வாகனத்தை சரி செய்ய முடியுமா? எல்லாத்திலும் வரும் சகோதரர்களை. இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன், என்ன பாத்தீங்களா, நாங்க என்ன பேசினாலும் நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கணும். அதனாலதான் பேச்சாளர்கள் சில நேரம் பேச்ச கேட்கிற மனிதர்களை மதிக்கிறது இல்லை. நமக்கு அறிவு இருக்குது. அன்பாண்டவர்களே, கேட்கிற மனிதர்கள் இல்லை என்றால் பேசுறவனுக்கு என்ன பொறுமதி இருக்குதுங்க?
படைத்தவன் ரப்பு உங்களை கேட்க வைத்தான், அதனால நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். எப்பொழுதும் மனிதன் தனக்கு கீழால் இருப்பவர்களை ஞாபகப்படுத்துகிற மனிதர்களாக இருக்க வேண்டும். சும்மா யோசிச்சு பாருங்க, இன்றைக்கு இவங்க அறுவடை செய்ய போறாங்கண்டா, இந்த 3 மாத காலமும் விவசாய பூமியில கஷ்டப்பட்டவங்க யாரு? ஏழைகளும் எளியவர்களும். அவங்க கஷ்டப்பட்டதுனாலதான் இன்றைக்கு என்ன செஞ்சிருக்குது? வளர்ந்து வந்திருக்குதுண்டா. இவங்க முதலாவது தூக்கி வீச நினைச்சது யார? அவங்கள. அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி வழிகாட்டினாங்க தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, உங்களுடைய வேலைக்காரன், உங்களுடைய வீட்டிலே பணிபுரியக்கூடியவன் உங்களுக்கிட்ட உணவு தட்டோடு வந்தால், சாப்பாட்டு தட்டோடு வந்தால், அவனையும் உங்களோடு அமரச் செய்து சாப்பிட கொடுங்கள். வேலைக்காரனை வச்சுக்கல்வோமா? சாப்பிடுறதுக்கு வேலைக்காரனை வச்சுக்கல்வோமா? உங்களுக்கு சில நேரம் அடையா என்னத்தை சொன்னாலும் வேலைக்காரனே, அவன் எப்படி நமக்கு பக்கத்தில் உட்கார வச்சுக்கிறது அப்படின்ற ஒரு தர்ம சங்கடம் ஒன்று வரும். அப்படி என்றால் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒன்றோ அவரை உங்களோட அமர வச்சு சாப்பாடு கொடுங்க, இல்லையா உங்களோட சாப்பாட்டுல இருந்து அவருக்கு 1-2 புடிய கவலத்தை போட்டு அவருக்கு கொடுத்துருங்க, சாப்பிடட்டும். நீங்களும் சாப்பிடணும், அவரும் சாப்பிடணும். எதுக்கு இது? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஏனென்றால் நீங்கள் சாப்பிடுகின்ற அந்த சாப்பாட்டின் சூட்டை உணர்ந்தவன் அவன். அவன் கஷ்டப்பட்டு சமைச்சதுனாலதான் நீங்க சாப்பிடுறீங்க. அதனால சாப்பிடுற நீங்க உங்களுக்கு சமைச்சு தந்தவனை மதிங்கண்டாங்க. வேலைக்காரனை மதிக்க சொன்ன மார்க்கம் இஸ்லாம். தனக்கு கீழால் உள்ள கஷ்டவாளிகளை மதிக்க சொன்ன மார்க்கம் இஸ்லாம். அன்பார்ந்தவர்களே, குர்ஆன்ல இந்த அனந்தர சொத்து சம்பந்தமா ஒரு சட்டம் வரும். அனந்தர சொத்து சம்பந்தமாக அனந்தர சொத்து பிரிக்கிற நாள் இருக்குது பாருங்க. எங்கட வாப்பா மௌத்தா போனா, எங்கட குடும்பத்தில் ஒருத்தர் மௌத்தா போனா, அவர சொத்தை நாங்க பிரிக்கிற நேரம் ஏழை எளியவர்கள் அந்த வந்தா தடுக்க கூடாதாம். அல்லாஹு அக்பர். நாங்க என்ன சொல்லுவோம்? இது என்னப்பா இந்த நாளை பார்த்து வந்திருக்கிறீங்க? குடும்பத்தில் உள்ள கஷ்டவாளிகள் வந்திருப்பாங்க, நம்ம பிரிக்கிறதே இல்லை. அது வேற. பிரிக்கிற மக்கள் 100க்கு 10 தேடுறது கஷ்டம். அப்படித்தான் பிரிச்சா கூட அந்த நாளை பார்த்து 2 குடும்ப உறவுகள் வந்து நின்னா இந்த நாளை பார்த்தா வரணும், முகமே மாறி போயிடும். இஸ்லாம் என்ன தெரியுமா சொல்லுது? நீங்கள் சொத்தை பிரிக்கின்ற அந்த நாளையில் உங்களோட வீட்டுக்கு ஏழைகள் வந்தால் அந்த சொத்திலிருந்து அவர்களையும் கவனித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். ஏன் இது? எங்கட வாப்பா கோடிக்கணக்கு சொத்தை உழைச்சி வச்சுட்டு போனாரு, திடீர்னு மௌத்தா போயிட்டாரு, இன்றைக்கு அதுல எனக்கு ஒரு கோடி கிடைக்க போகுது. இது அல்லாஹ் சும்மா தாரது இல்லையா? இது இந்த நாள் எனக்கு 1 கோடி கிடைக்கிற நாள்ல என் தூரத்து சொந்தக்காரர் ஒருத்தர், அடே என் பெரியப்பா மௌத்தா போனாரு, என் இந்த உறவுக்காரர் மௌத்தா போயிருக்கிறாருன்னு வந்திருப்பாங்க. சொத்து பிரிக்கிற நாள் நமக்கு கிடைச்சதுல அவங்களுக்கு ஒரு துண்டு. இதுதான் படைத்தவன் ரப்புக்கு நன்றி செலுத்துகிற இடம். ஆனா இந்த கூட்டம் செய்த மிகப்பெரிய துரோகம் என்ன? அல்லாஹ் தந்தத அறுவடை செய்ய போறாங்க, ஆனா இவங்க எடுத்த முடிவு என்ன? இவர்களில் தங்கி வாழுகிற அந்த ஏழை சமூகத்தை பார்த்து, இந்த ஏழைகள் யாரும் இன்றைக்கு வந்துடப்படாது, எனவே காளையோட காளையா போய் சத்தம் இல்லாம என்ன பண்ணிட்டு வந்துருவோம், அறுவடை பண்ணிக்கிட்டு வந்துருவோம்னு முடிவெடுத்தாங்க. இவ்வளவு ஆழமான உறுதியான மனநிலையோட போறாங்க. ஃபலம்மா ரஅவுஹா, அங்க போய் தோட்டத்தை பார்க்கறாங்க. நேற்று பார்த்துட்டு போன தோட்டம் குழு குழுண்டு பல பலண்டு செழிப்பா இருந்துச்சு. இன்றைக்கு வந்து பார்க்கறாங்க எல்லாம் சருகா போய் இருக்குது. காலு இன்னால தால்லூன், நாங்க வேற தோட்டம் ஒண்ணுக்கு வந்துட்டோமோ, வழி தவறி வேற இடத்துக்கு வந்துட்டோமோ அப்படின்னு ஒருத்தர் பேசும் பொழுது 10 பேர்ல 2 பேர் நல்லவங்க இருப்பாங்க. அந்த 2 பேர் சொல்ற அட்வைஸ் எடுபடாது, வாய முடிக்கிறியாப்பா அப்படின்னு சொல்லுவோம் பாருங்க. அந்த மாதிரி 2 நல்ல பேர் இருப்பாங்க. அவங்க தான் சொன்னாங்க, நாங்க தோட்டம் மாறி எல்லாம் வரல, நாங்க பல் நஹ்னு மஹ்ரூமூன், நலவுகளிலிருந்து தடுக்கப்பட்டவர்கள் நாங்கள். மஹ்ரூம், நலவுகளிலிருந்து தடுக்கப்பட்டவர்கள் நாங்கள். ஏன்? படைத்தவன் ரப்ப முதலாவது மறந்தோம். எங்க? நாளைக்கு நாங்க போறோம், அறுவடை தான் நாளைக்கு இல்ல. படைத்தவன் ரப்பு நாடினால் போவோம். அல்லாஹ்க்கு செய்ய வேண்டிய நன்றி கடனை நீங்க செய்யல. 2வது
ஏழை அல்லாஹ் அள்ளித்தார் இடத்துல கொஞ்சம் எடுத்து கொடுத்துருவோம் ஏழைக்கு, அதை மறந்தீங்க. இன்றைக்கு எங்கட நாள் ஏழை எளியவர்கள் இந்த துரோகத்தின் காரணமாக பல் நஹ்னு மஹ்ரூமூன், எங்களுக்கு கிடைக்க வேண்டிய நலவுகள் கிடைக்காமல் பாக்கியம் இழக்கப்பட்டவர்கள் யாரு நாங்க என்று ஒரு சில மனிதர்கள் சொல்லும் பொழுது, இன்னும் ஒரு சில கால ஔசத்துஹும், அந்த சமுதாயத்துல நடுநிலை சமுதாயம் நல்ல மனிதர்கள் இருப்பாங்க தானே. எந்த இதுலயும் எந்த குடும்பத்திலையும் 10 பேர் மோசமா இருந்தா 2 பேர் நல்லதை செய்யுங்க, இப்படி போகாதீங்கப்பா, இது சரியில்லப்பா, அல்லாஹ்வை ஞாபகப்படுதுங்கப்பா, ஏழைக்கு 2 விஷயத்தை செய்யுங்கப்பாண்டுவாங்க. அந்த அதிகாரம் உள்ளவங்க கணக்கெடுக்கிறது இல்லாத கால ஔசத்துஹும், அந்த நடுநிலையா இருந்தவங்க நல்லவங்க சொல்லுவாங்களாம், அலம் அக்குல்லக்கும் லௌலா துஸப்பிஹுன், உங்களுக்கு நாங்க சொல்லலையா அல்லாஹ்வை தஸ்பீஹ் பண்ணுங்கன்னு சொல்லலையா, அல்லாஹ்வை துதிங்கன்னு சொல்லலையா. நாங்களும் சில விஷயத்துக்கு முடிவெடுக்க கூட நாளைக்கு நாங்க செய்வோம் இருங்களே அப்படின்னா கூட 2 பேர் சொல்லுவாங்க இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்கப்பா, அப்படி போற ஆட்கள் இருக்கிறாங்க தானே. அது மாதிரி லௌலா துஸப்பிஹூன், நீங்க நாளைக்கு நாங்க அறுவடை செய்வோம் என்று சொல்லும் பொழுதே நீங்க அல்லாஹ்வை தஸ்பீஹ் செஞ்சிருக்க கூடாது நாங்க சொல்லலையா அப்படின்னு எங்க தவறு விட்டாங்க. படைத்தவன் ரப்பையும் மறந்தார்கள், அல்லாஹ் தருகின்ற அருளிலே நிஅமத்திலே கஷ்டவாளிகளை சேர்க்க வேண்டும் என்ற நன்றி உபகாரத்தின் வெளிப்பாடையும் மறந்தார்கள். அதை இந்த கட்டத்தில் ஞாபகப்படுத்துறாங்க யாரு, அந்த நல்ல மனிதர்கள். காலு, இப்பதான் சொல்றாங்க சுப்ஹான ரப்பினா, எங்களுடைய ரப்பு தூய்மையானவன், எங்களுடைய ரப்பு தூய்மையானவன். இன்னா குன்னா வாலிமீன், நாங்க தான் அநியாயக்காரர்கள் ஆவிட்டோம். பொதுவாகவே மனிதண்ட நிலம் என்ன தெரியுமா, உலகத்திலையும் சரி மரணத்துக்கு பின்னாலையும் சரி அவன் கால தாமதமாகித்தான் தண்ட அநியாயத்தை விளங்குறது, தான் விட்ட மிஸ்டேக்க விளங்குறது, படைத்தவன் ரப்புக்கு துரோகம் பண்ணிட்டோமே என்று பிறகுதான் விளங்குறது. அன்பார்ந்தவர்கள், இப்ப என்ன பண்ணலாம், வஅக்பல பஅதுஹும் அலா பஅதின் யதலாவமூன், இப்ப என்ன பண்றாங்க, ஒருத்தர் குறை சொல்லி கொள்றாங்க, உங்களாலதான் இப்படி நடந்துச்சு, உங்களாலதான் இப்படி நடந்துச்சு. எங்கள்கிட்ட இருக்குதா இல்ல இந்த பழக்கம்? ஆரம்ப கட்டத்தில் முழுக்க முழுக்க குர்ஆனுக்கு மாறு செய்யறது, இஸ்லாத்துக்கு மாறு செய்யறது, அல்லாஹ்வை மறக்கிறது, ரசூலுல்லாஹ்வோட வழிகாட்டலை மறக்கிறது, எல்லாத்தையும் மறந்து நினைச்ச மாதிரி செஞ்சு போய் குழியுள்ளுக்கு விழுந்த பிறகு ஒருத்தர் என்ன செய்யறது, ஏசிக்கொள்றது, உங்களாலதான் எல்லாம், அவர் இவரை பார்த்து உங்களாலதான் எல்லாம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் மனிதர்களுக்கு இடையில் நடக்கக்கூடிய இந்த நிகழ்வை அப்படியே ஏன் படம் பிடித்து காட்டுகிறான்? சோதனைகள் அழிவுகள் வருவதற்கு முன்னால சமூகத்தில் 2 நல்ல மனிதர்கள் இருப்பாங்க, அவங்க சொல்ற புத்திமதிய கேளுங்க, அவங்க சொல்ற அறிவுரைய கேளுங்க. அன்பார்ந்தவர்களே, போன கிழமை படிச்சோம், அந்த நபிமார்கள் அந்த சமுதாயத்துக்கு அல்லாஹ்வை பத்தி சொல்ற நேரம் எங்கோ இருந்த ஒரு மனிதர் வந்து புத்திமதி சொன்னார். எல்லா சமுதாயத்திலையும் 100க்கு 2 நல்லவங்க இருப்பாங்க, 10ல் ஒரு நல்லது இருக்கும். அன்பாண்டவர்களே, நாங்க அதிகாரம் உள்ளவங்க, நாங்க செல்வாக்குள்ளவங்க, எங்களுக்கு எல்லாம் ஏழும் செஞ்சிட்டு போய் நஷ்டம் அடைஞ்சதுக்கு பின்னால குறை சொல்லிக் கொள்றதுல வேலை இல்லை. எனவே அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துகிற மனிதர்கள், அல்லாஹ்வுடைய தூதரை ஞாபகப்படுத்துகிற மனிதர்கள், எங்களுக்கு நல்ல அட்வைஸ் பண்ற மனிதர்கள் இருந்தா அவங்க சொல்ற அட்வைஸை கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இல்லை என்றால் எங்களையே நாங்கள் ஏசிக்கொள்ளுகின்ற, எங்கள் மீதே நாங்கள் குறை சொல்லுகின்ற ஒரு மோசமான கேவலமான நிலையை அல்லாஹ் ஏற்படுத்துவான் என்று அந்த கூட்டத்துக்கு நடந்த நிகழ்வை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இப்ப சொல்றாங்க அஸா ரப்புனா அன் யுப்திலனா கைரம் மின்ஹா. இப்பதான் படைச்சவன் ரப்புடைய பொறுமதி விளங்குது. அன்பார்ந்தவர்களே, மனிதன் பலவீனமானவன். எப்பொழுதும் இந்த பலவீனத்தை மனிதன் உணர வேண்டும். பலவீனத்தை உணராத மனிதர்களுக்கு பலவிதமான சோதனைகளும் நெருக்கடிகளும் வரும். இப்ப என்ன உணர்றாங்க, எங்கட ரப்பு அய்யுப்திலனா கைரம் மின்ஹா, இதை விட சிறந்ததை தர போதுமானவன். இன்னா இலா ரப்பினா ராகிபூன், எங்கட ரப்பு எங்களுக்கு நல்லதை தருவான்னு நாங்க ஆசை வைக்கிறோம், ஆதரவு வைக்கிறோம்ண்டாங்க. அன்பார்ந்தவர்களே, இதையே ஆரம்பத்தில் அந்த நல்ல சில மனிதர்கள் புத்திமதி சொல்லும் பொழுதோ அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தி இன்ஷா அல்லாஹ் நான் தருவேன், இன்ஷா அல்லாஹ் நான் செய்வேன். இந்த கடன் இருக்குதுங்க, இந்த கடனை பத்தி ரசூல் ஒரு செய்தி சொன்னாங்க. இன்னைக்கு நாங்களே என்ன பண்றோம், கடனை எடுத்துட்டு என்ன பண்றது, அடுத்த மாசம் டைமுக்கு கிடைக்கும்,
அல்லாஹ்வை மறந்தாச்சு. இன்ஷா அல்லாஹ் தருவேன். உள்ளத்துல என்ன இருக்கணும்? ஆழமான உறுதி இருக்கணும், நான் தருவேன்ன்றதுல. அந்த உறுதியோட என்ன பண்ணணும்? அல்லாஹ் நாடின என்னதான் நாங்க உறுதி இருந்தாலும் வமா தஷாஊன இல்லா அன் யஷா அல்லாஹு ரப்புல் ஆலமீன், இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கின்ற அந்த ரப்பு நாடாம உங்களால் ஒன்றும் செய்யலாம். எனவே எங்களுக்கு என்ன உறுதி இருந்தாலும் சில நேரம் இந்த செக், உங்களுக்கு செக்குன்னா தெரியும் தானே, இந்த செக்கு கொடுத்துட்டு எங்களுக்கு வார மாசம் 30ஆம் தேதி செக் கொண்டு வரும், அந்த செக் அப்படியே தந்துடுவோம். அந்த டேட்டை பார்த்து செக் ரிட்டர்ன் ஆகிடும். நடக்குமா இல்லையா? அப்ப என்ன பண்ணணும்? இப்படித்தான் செக் கொண்டு வாரத்துக்கு இருக்குது. அல்லாஹ் நாடினா அது வந்தா உங்களுக்கு தந்துடும். அல்லாஹ்வோட சம்பந்தப்படுத்திட்டு அல்லாஹ் சோதனைகள்ல இருந்து பாதுகாப்பான். அப்படித்தான் ஒரு சோதனை வந்தாலும் அந்த சோதனையை அல்லாஹ் வெற்றி அமைச்சிருவான். இங்கதான் பாடம் பெற வேண்டி இருக்குது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒருவர் கடன் எடுக்கிறார், எடுக்கும் பொழுது திருப்பி கொடுக்கின்ற மனநிலையிலே எடுத்தால் அல்லாஹ் அதை நிறைவேற்றுவாண்டாங்க. அல்லாஹ் அதை நிறைவேற்றுவாண்டாங்க. அல்லாஹ் வழிவகைகளை அமைத்து தருவான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யார் கடன் எடுக்கின்ற பொழுது கொடுக்கின்ற எண்ணம் இல்லாமல் எடுக்கிறாரோ அத்லஃபஹுல்லாஹ், அல்லாஹ் அந்த மனிதனையே அழிப்பான்ண்டாங்க. பொருளாதாரத்தை அந்த மனிதனையே அழிப்பான்ண்டாங்க. சமூகத்துல பெரிய பிசினஸ்மேன், பெரிய பணக்காரர், பெரிய வருமானம் உள்ளவங்க திடீர்னு கீழே விழுந்துருவாங்க. என்னடா இவ்வளவு சுருக்க விழுந்துட்டாரு, இவ்வளவு அவசரமா டவுன் ஆகி யோசிப்போமா இல்லையா? அவர் எங்கேயோ ஒரு இடத்துல என்ன செஞ்சிருப்பாரு, செய்யக்கூடாத ஒரு தவறை செஞ்சிருப்பாரு, அவர் எதிர்பார்க்காம கீழே விழுந்துருவார். அதுக்கு பிறகு அதனாலதான் எப்பொழுதும் படைத்தவன் ரப்போடு ஆழமான தொடர்பும் நெருக்கமான உறவையும் பேணக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இல்லண்டா அல்லாஹ் சில விடயங்களை படிச்சு தாரத்துக்கு என்ன செய்வான்? சோதனைகளை தர. சோதனையா வந்தா பிரச்சனை இல்லை, அது வேதனையா வந்துட்டுதுன்னா வாழ்க்கையை என்ன செஞ்சிடும்? அடிபட்டு போறதுக்கு காரணமா இப்ப கை சேதப்படுறாங்க. எங்கட ரப்பு எங்களுக்கு இதை விட நல்லதை தரலாம். அன்பார்ந்தவர்களே, படைத்தவன் ரப்பை மறந்து வாழுகிற நேரம் அந்த படைத்தவன் ரப்பு அவனுடைய பெருமதியை உணர்த்துவதற்காக ஒரு சில விடயங்கள் அல்லாஹ் உலகத்தில் என்ன செய்வான்? செஞ்சு இதை மறக்கப்படாது. இந்த அறிவுரையை மறந்தோம்னா எங்கட வாழ்க்கையிலும் என்ன செய்யும்? இது போன்ற சோதனைகள் வருவதற்கு காரணம் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், கதாலிக்கல் அதாப், அல்லாஹ்வுடைய தண்டனை இப்படித்தான். கதாலிக்கல் அதாப், அல்லாஹ்வுடைய தண்டனை இப்படித்தான். வல அஸாபுல் ஆகிரத்தி அக்பர், மறுமை தண்டனை அது மிகப்பெரியது. லவ் கானூ யஅலமூன், அவர்கள் அறிந்து கொள்வார்களாக இருந்தால். மறுமை தண்டனை பெருசி, உலக தண்டனை இப்படித்தான் வரும். அன்பார்ந்தவர்களே, நாங்க நினைக்கிறோம் உலகத்தில் எங்களுக்கு சோதனை வராது, நெருக்கடி வராது, அழிவு வராதுன்னு. அது தவறு. தண்டனை மறுமையில வரும், சோதனை உலகத்துல வரும். அந்த சோதனை சில பேருக்கு தண்டனையாகவே மாறிடும். அல்லாஹ் அல் குர்ஆன்ல என்ன சொல்றான்? فَلْيَحْذَرِ الَّذِينَ يُخَالِفُونَ عَنْ أَمْرِهِ أَمْ تُصِيبَهُمْ فِتْنَةٌ أَوْ يُصِيبَهُمْ عَذَابٌ أَلِيمٌ. அல்லாஹ்வுடைய தூதரின் கட்டளைக்கு மாறு செய்கின்ற மனிதர்கள் எச்சரிக்கையாக இருக்கட்டும். என்ன எச்சரிக்கை? அவர்களுக்கு சோதனை பிடித்துக் கொள்வது அல்லது கடுமையான தண்டனை வருவதை அவர்கள் பயந்து கொள்ளட்டும். சோதனை வடிவத்தில் உலகத்திலையும் வரலாம், தண்டனை விடயத்தில் மறுமையிலும் வரலாம். இந்த ரெண்டையும் பயந்துதான் ஒரு மனிதன் வாழ வேண்டும். அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் குர்ஆன்ல சூரத்து சஜதால சொல்லும் பொழுது நாங்க என்ன செய்வோம்? அவர்களுக்கு வலனுஸீகன்னஹும் மினல் அஸாபில் அத்னா தூனல் அஸாபில் அக்பர் லஅல்லஹும் யர்ஜிஊன். அல்லாஹ் சொல்றான், மிகப்பெரிய தண்டனை வருவதற்கு முன்னால் சிறிய தண்டனையை அவர்களுக்கு நாங்கள் கொடுப்போம். எதுக்காக? அவர்கள் திருந்தி வர வேண்டும் என்பதற்காக. உலகத்துல திடீர்னு சோதனைகள் அல்லாஹ் தருவான். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற குர்ஆனுக்கு விளக்கம் சொன்ன நபித்தோழர்கள், தாபிஈன்கள் இந்த சிறிய தண்டனையை பத்தி என்ன தெரியுமா சொன்னாங்க? உலகத்தில் ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய நோய், நொம்பலங்கள் போன்ற சோதனைகள் அப்படின்னாங்க. அன்பார்ந்தவர்களே, வாழ்க்கையில படைத்தவன் ரப்புக்கு தெரிஞ்சு கொண்டு மாறு செய்யற கட்டம் ஒன்று இருக்குது, தெரியாம செய்யற கட்டம் ஒன்று இருக்குது.
நாங்க மிச்சம் பயப்பட வேண்டிய இடம் எது தெரியுமா? இது குர்ஆன், இது ஹதீஸ், இதுதான் மார்க்கம், இதுதான் சரி, இதுதான் சத்தியம் என்று தெரிஞ்சு கொண்டு என்ன பண்றது? இது டேஞ்சர். இது டேஞ்சர். குர்ஆன் சுன்னாவை பேசிட்டு இதுதான் மார்க்கம் தெரிஞ்சு கொண்டு எங்கட வசதிக்கும் வாய்ப்புக்கும் மாறு செய்யறது இருக்குதே, அல்லாஹ் உலகத்தில் என்ன செய்வான்? எங்களை பிடிச்சி சோதிக்கலாம். அதனால மிச்சம் அஞ்ச வேண்டிய இடம் மார்க்கத்தை தெரிஞ்சு கொண்டு என்ன பண்றது? மார்க்கத்துக்கு முரணாக நடக்கிறது. ஒரு கூட்டத்துக்கு மார்க்கமே தெரியாது. அவங்க சில நேரம் என்ன, அவங்களுக்கும் அல்லாஹ் உலகத்துல சோதனை கொடுப்பான், இல்லாமல் இல்ல. தெரிஞ்சு கொண்டு செய்வது பாரதூரம் கூட. அதனால அல்லாஹ்வுடைய தண்டனைகள், அல்லாஹ்வுடைய சோதனைகள் உலகத்துல வரலாம். அப்படி வரும் பொழுது நானும் நீங்களும் அதை சுமக்கிற நிலை இல்லாம போனா கஷ்டப்பட வேண்டி வரும். அதைத்தான் அல்லாஹ் சொல்றான், கதாலிக்கல் அதாப், அல்லாஹ்வுடைய தண்டனை இப்படித்தான் இருக்கும். எனவே அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இந்த வரலாற்று நிகழ்வு எனக்கும் உங்களுக்கும் பல பாடங்களை சொல்லி தருகிறது. அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? ல இன் ஷகர்தும் ல அஸீதன்னகும் வல இன் கஃபர்தும் இன்ன அஸாபி லஷதீத். ல இன் ஷகர்தும் ல அஸீதன்னகும், நீங்கள் நன்றி செலுத்தினால் உங்களுக்கு நாங்கள் அதிகப்படுத்தி தருவோம். வல இன் கஃபர்தும், நீங்கள் நன்றி கெட்டவர்களாக நடந்தால் இன்ன அஸாபி லஷதீத், என்னுடைய தண்டனை கடுமையானது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான நிஅமத்துக்களை தந்திருப்பான், ஒவ்வொரு விதமான அருட்கொடைகளை தந்திருப்பான். அந்த நிஅமத்துக்கள், அந்த அருட்கொடைகளை படைத்தவன் ரப்பு விரும்புகிற பிரகாரம், நபிகளார் காட்டி தந்த பிரகாரம் பயன்படுத்துவதுதான் நன்றி கடமை. இங்க எல்லாரும் கையில ஸ்மார்ட் போன் இருக்குது. அந்த போன் பொறுமதி என்ன? 50,000, 30,000, 25,000, 1 லட்சம், 2 லட்சம். அன்பார்ந்தவர்களே, சும்மா யோசிச்சு பார்ப்போம், இது எங்கட கெட்டித்தனமா? இது ஏண்ட போன் நாங்க சம்பாரிச்சு வாங்கினது அப்படியா? அன்பார்ந்தவர்களே, காரூனுடைய வரலாற்றை பத்தி அல்லாஹ் சொல்லுவான். அதுல நிறைய படிப்பின் இருக்குது. இந்த உலகத்துல அவனுக்கு அல்லாஹ் கொடுத்த சொத்து, அந்த கசானா இருக்குதே, அதோட அந்த துறப்பு, அதை சுமக்கிறதுக்கு பல ஒட்டக கூட்டங்கள் தேவை. பல ஒட்டக கூட்டங்கள் அழகா உடுத்து கொண்டு, ஆடை அணிந்து கொண்டு வெளியேறுகிற நேரம் சொல்றது என்ன தெரியுமா? ஏண்ட அறிவால் எனக்கு கிடைச்சது, ஏண்ட அறிவு ஏண்ட திறமையால கிடைச்சது. இன்னைக்கு நாங்களும் பல சந்தர்ப்பங்கள்ல, என்னப்பா இவ்வளவு பணம் இருக்குது, இவ்வளவு வருமானம் வருது, குடும்பத்தவர்களை கவனிச்சுக்கங்களே, உமா அப்பாவை கவனிச்சுக்கங்களே, ரத்த உறவுகளுக்கு கொடுங்களே, என்ன அவங்களா தந்தாங்க நமக்கு, நாங்க என்ன பாடுபடுறோம், என்ன கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும் எங்களுக்கு தானே தெரியும் அப்படின்ட்டு என்ன செஞ்சிடறோம்? இல்லை சகோதரர்களே, அன்றைக்கு காரூன் சொன்னான், இது ஏண்ட அறிவால ஏண்ட கெட்டித்தனத்தால கிடைச்சது. அல்லாஹ் பாடத்துக்கும் படிப்பினைக்குமே பூமிக்குள் இழுத்தான். சுழி வாங்கிரும் சகோதரர்கள். எப்படி சோதனை வரும், எப்படி அழிவு வரும்னு தெரியாதுங்க. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, சில நேரம் நாங்களும் பார்க்கிறோம், இந்த இடத்துக்கு வெள்ளம் வருமா, இந்த இடத்துக்கு அழிவு வருமா. 2 மாசத்துக்கு முன்னாலதான் படிச்சோம், இந்தியால கேரளா பகுதியில ஒரு வெள்ளம் அடிக்குது. வரலாற்றுல அப்படி ஒரு வெள்ளத்தை காணல. 2 கிராமம் அடையாளம் இல்லாம போனிச்சு. இது அல்லாஹ் அந்த சமூகத்துக்கு சோதனைக்கும் கொடுத்திருக்கலாம், அப்படி எங்களுக்கு அடிச்சு சொல்ல இயலாது. அது கொடுத்து அல்லாஹ் எங்களுக்கு பாடம் நடத்தி இருக்கலாம். உங்களுக்கும் இது போன்று வரலாம். அழிக்கப்பட்டவங்க அவங்க அவங்களோட நியத்துக்கு கூலி அடைஞ்சிட்டு போயிடுவாங்க. இதை பார்க்கிற நாங்க தான் என்ன செய்யணும்? பாடம் எடுக்கணும். 2004 உலகமே மறக்காத ஒரு நாள். சாதாரணமா 2000 காலப்பகுதியில ஒரு 8 வயசுல இருந்தவங்களுக்கு கூட மறக்காது. உலகத்தை ஆட்டி படைத்த சுனாமி. அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கும் அது ஞாபகப்படுத்தப்படுது. ஏன்? அமைதியா இருந்த கடல். நம்ம நாட்டுல ஒரு கடலோரத்துல பெரிய ஒரு காலை சந்தை நடக்குது. அந்த சந்தை நடந்து கொண்டிருக்கும் பொழுது பின்னால கடல். திடீர்னு தண்ணி என்ன செய்யுது? 2 கிலோமீட்டருக்கு பின்னால், அப்படி 200 மீட்டருக்கு பின்னால் அப்படி தண்ணி போகுது. மக்கள் போய் மீனை பிடிச்செடுத்தாங்க. இந்த சந்தையில் இருந்த மக்கள் போய் மீனை பிடிச்செடுத்தாங்க. அல்லாஹு அக்பர். அடுத்த அலை
அந்த முஸ்லிம் ஊரு, அந்த ஊர்ல தான் 2000 பேர் அடையாளம் இல்லாம போனாங்க. ஒரு 2-3 செகண்ட். அதுல ஒரு மனிதர் சொல்லுவார், அவர் எங்களுக்கு மிச்ச நெருக்கமான ஒருவர் சொல்லுவாரு, அவருடைய வீட்டுக்கு மேல வீட்டு கூரையில அந்த ஸ்டாக் டேங்க் இருக்குது, தண்ணீர். அதுல அவரோட 2 பொம்பளை பிள்ளைகளும் எடுத்துக்கிட்டு ஏறுறாரு. அவர் சொல்றாரு, ஒரு அலை ஒன்று வந்தது, அந்த அலையை நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், நான் நினைச்சேன் உலகம் அழிஞ்சுது. தென்னை மரத்துக்கு மேலால வந்து அடிச்ச அடி இவர் அலை உள்ளுக்கு அடிச்சது வீட்டுக்கு தாண்டி போய் எவ்வளவு பவர் அடிச்சிருக்கும். அவர் கொண்டும் கிடையாது, அலை அடிக்குது இப்படி போய். அவரோட வீடு வந்து கடலோரத்தில் இருக்கும். என்ன சொல்ல வாரேன், நாங்க என்ன நினைச்சோம், ஒரு காலையில போகக்கூடிய ஒரு ட்ரெயின் போய் கொண்டிருக்குது. அந்த ட்ரெயின் அதுல கிட்டத்தட்ட 2000 பேர் போவாங்க. அவ்வளவு பேரும் என்ன கிலோமீட்டர் கணக்கு அந்த ட்ரெயினை இழுத்து கொண்டு போயிருந்துச்சால. நாங்க என்ன நினைப்போம், கடல் அலைக்கு இவ்வளவு சக்தி இருக்குதா? அன்பார்ந்தவர்கள், எந்த இடத்துல அல்லாஹ்வுடைய சோதனை எப்படி வரும்னு சொல்லலாது. ஒரு 6 மாசத்துக்கு முன்னால, 6 மாசம் கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு இடையில சென்னையில் ஒரு வெள்ளம் அடிச்சுது. 7 நாள் சென்னை ஸ்தம்பிதம். நம்ம நாட்டுல சென்னையிலிருந்து வெங்காயம் வரும், 100 ரூபா 150 ரூபாய்க்கு போன வெங்காயம் மாசக்கணக்கு 700 ரூபா 800 ரூபா வரைக்கும் போனிச்சு. நாங்க நினைப்போம் இது இந்தியாவுக்கு அடிச்ச சோதனை, அல்லாஹ் எங்கால யார சோதிப்பான்னு சொல்லலாது. இதை ஏன் நான் இந்த நிகழ்வுகள், எங்கட வாழ்க்கையில மறக்க முடியாத நிகழ்வுகளை நான் சொல்றேன் என்று சொன்னா, அல்லாஹ் அதை சொல்றான், ஃபலனுதீகன்னஹும் மினல் அஸாபில் அத்னா தூனல் அஸாபில் அக்பர். பெரிய தண்டனைகள், மறுமை தண்டனை வருவதற்கு முன்னால உலகத்தில் நாங்க தண்டனையை கொண்டு பிடிப்போம். அன்பார்ந்தவர்களே, ஆரோக்கியமா இருப்போம். திடீர்னு வாகனத்திலிருந்து கீழிறங்கும் பொழுது கால் சருகிடும், வருஷ கணக்கு படுக்க காவிடுவார். பார்க்கிறோமா இல்லையா? எங்கட குடும்பங்கள்ல பார்ப்போம். வெளிநாட்டில் எங்களோட வேலை செஞ்சிருப்பாரு, ஆரோக்கியமா வேலை செஞ்சிருப்பாரு, எங்களை விட கூடுதல் சம்பளம் எடுத்திருப்பாரு. அவர் வேலை பார்க்கிற இடத்துல நடந்து போகும் பொழுது வலிகி விழுந்திருப்பார். இன்றைக்கு நாட்டுல போய் படுக்கையில் இருப்பார், வருமானத்துக்கும் வழி இல்லாம குடும்பத்தையும் பராமரிக்கிறதுக்கு. ஆனா வருமானம் வரும் பொழுது படைச்சவன் ரப்ப மறந்து உள்ள பாவம், உள்ள ஹராம் எல்லாம் செஞ்சிருப்பார். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, எனவே இந்த வரலாற்று நிகழ்வை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் பாடமாக சொல்வது எதற்கு தெரியுமா? இன்னா பலவுனாஹும் கமா பலவுனா அஸ்ஹாபல் ஜன்னah. அந்த கூட்டத்தை, அந்த தோட்டத்தை உடையவர்களை சோதித்தது போன்று அவர்களை நாங்கள் சோதித்தோம் என்று ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் ஆறுதல் சொல்றான். படைத்தவன் ரப்பு, அவன் எங்களை சோதிக்க ஆழமான சக்தி உள்ளவன். மறக்க கூடாது. இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர். தப்பு செய்யற நேரம், பாவம் செய்யற நேரம், அநியாயம் செய்யற நேரம் அதிகாரத்தோடு நாங்க அநியாயம் செய்வோம். என்னால நீ முடிஞ்சதை செஞ்சிக்க சொல்றோமா இல்லையா? அடுத்தவண்ட பொருளாதாரத்தை பறிச்சு வச்சு கொண்டு, அடுத்தவண்ட காணியை பறிச்சு வச்சு கொண்டு ஒன்றும் தேவையில்ல. தண்ட மனைவிக்கு செய்யற அநியாயம் செஞ்சு போட்டு என்ன சொல்றோம்? நான் ஆம்புல, எனக்கு வேண்டியது செய்யல, நீ வேண்டியது செஞ்சுக்கோ, உன்னை வாப்பாவை கூட்டிட்டு வா, உன்னை நான தம்பியை கூட்டிக்கிட்டு வா, எங்களுக்கு ஏழும்ன்றது. ஒரு நரம்பு அல்லாஹ் இழுத்துட்டா என்ன நிலைமைண்டு? இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர். படைத்தவன் ரப்பு அனைத்தின் மீதும் அதிகாரம் உள்ளவன். யோசிச்சு பாருங்க, அழிக்கப்பட்ட கூட்டம் கடைசிக்கு என்ன நினைச்சாங்க? நாங்க அநியாயக்காரவங்க. அஸா ரப்புனா அய்யுபுதிலனா கைரம் மின்ஹா. எங்கட ரப்பு எங்களுக்கு நல்லதை தர போதுமானவன். இத ஃபெஸ்டுக்கே நாங்க யோசிச்சு, அடே இன்றைக்கு ஆரோக்கியமா இருந்துகிட்டு பலவீனமான மனைவியை நோவினப்படுத்துறேனே, மனைவிய குடும்பத்தை கேவலப்படுத்துறேனே, படைச்சவன் ரப்பு என்னைய கொஞ்சம் நோயாளியாக்கி விட்டா, இந்த மனைவி தானே எனக்கு சேவை பண்ணணும். இன்னைக்கு பொருளாதார திமிரை வைத்துக் கொண்டு அடுத்தவர்களை அடக்கக்கூடிய நான் நாளைக்கு படுக்கையில விழுந்துட்டா எனக்கும் என்ற பொஞ்சாதிக்கும் இவங்க தானே ஒரு புடி சாப்பாடு தரணும். சும்மா யோசிச்சு பாருங்க.
படைத்தவன் ரப்பை மறந்து உலகத்திலே அநியாயம் செய்கிற நேரம் அந்த ரப்புடைய சக்தியையும் வல்லமையையும் யோசித்து பார்ப்பது எங்களுடைய வாழ்க்கையிலே ஆழமான மாற்றத்தை கொண்டு வரும். உலகத்தில் நாங்க எதை செஞ்சாலும் எங்கட கெட்டித்தனம், எங்கட சக்தி, எங்கட திறமை, எங்கட வல்லமை இல்லாம இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடுறது நடக்கும். இன்ஷா அல்லாஹ் ஒன்னு நடந்து முடிஞ்சு மாஷா அல்லாஹ் சந்தோஷமான ஒரு நிகழ்வை கண்டா அல்ஹம்துலில்லாஹ். எதுக்கு இது அல்லாஹ்வை புகழ்றது? என்னால ஒன்றும் செய்ய இயலாது, எனக்கு எந்த சக்தியும் கிடையாது, படைத்தவன் ரப்பு. இதை நாங்க புரிஞ்சோம்டா அந்த ரப்புக்கு கட்டுப்பட்டு நடக்கிற பக்குவம் வரும். பாவங்கள் செய்யற நேரத்தில் கூட படைத்தவன் ரப்புடைய ஞாபகம் இருந்தால் அந்த பாவத்தை மனிதன்ற அடிப்படையில் செஞ்சாலும், நம்மட மொபைல் போன்ல ஒரு பாவத்தை பார்த்தோம், அசிங்கத்தை பார்த்தோம், என்ன ரப்பு பார்த்துக்கிட்டு இருக்கிறானே, என்ன ரப்புக்கு இது தெரியுமேன்னு யோசிப்பாங்க. யா அல்லாஹ் ஒரு பாவத்தை செஞ்சு மன்னிச்சு கொண்டு கேட்கிற பழக்கம். எனவே படைத்தவன் ரப்பை ஞாபகப்படுத்துவோம், படைத்தவன் ரப்புடைய அருளை நினைவூட்டுவோம். அது எங்களை நல்லவர்களாக வாழ வைக்கும். இந்த உலகத்தில் அல்லாஹ் எங்களுக்கு தந்த அருட்கொடைகள் நிஅமத்துக்களின் மூலம் அடுத்த மனிதர்களை எப்பொழுதும் கண்ணியப்படுத்த வேண்டும். அடுத்த மனிதர்களை இல்லாதவங்க, இரண்டாம் தர ஜாதி ஒரு நாளும் பார்க்க கூடாதுங்க. இன்றைக்கு அல்லாஹ் எங்களுக்கு பொருளாதாரத்தை தந்திருக்கிறான். எதுக்கு தந்திருக்கிறான்? மறந்துடவே கூடாது. எங்களுக்கு தந்த பொருளாதாரம் ஏண்ட மனைவி, ஏண்ட புள்ளகளுக்கு, ஏண்ட தாய், ஏண்ட தந்தை, ஏண்ட ரத்த உறவுகளுக்கு, என்னுடைய நண்பர்களுக்கு, என்னுடைய ஊரில் இருக்கிற கஷ்டவாளிகளுக்கு முடிஞ்சது எல்லாம் கொடுக்கணும்ன்றது இல்ல. அல்லாஹ் தாரதுல ஒரு பங்கு ஏழைகளுக்கு இருக்குது, கஷ்டவாளிகளுக்கு இருக்குது. ஆனா இவங்க என்ன செஞ்சாங்க? ஏழைகள் யாரும் வரக்கூடாதுன்னு முடிவெடுத்தாங்க. எனவே அருட்கொடைகள் கிடைக்கும் பொழுது, வருமானம் கிடைக்கும் பொழுது தன்னை விட தரத்தில் உள்ளவர்களை கண்ணியப்படுத்துகிற மனிதர்களாக மாற வேண்டும். படிப்பாளியா இருக்கிறோமா? எங்களுக்கு ஏதோ ஒரு அறிவு இருக்குதா? எனக்கெல்லாம் அறிவை தந்திருக்கிறான். எதுக்கு? பெருமை அடிக்கிறதுக்கு அல்ல, அடுத்தவர்களை மட்டம் தட்டுவதற்கல்ல. எனக்கு அல்லாஹ் தந்த அறிவுட விஷயத்துல அறிவில் ஏழையாக இருப்பவர்கள் தான் யாரு? மடையர்கள். அறிவில் ஏழை அவங்களுக்கு இந்த அறிவை கொடுப்போம், அவங்களுக்கு இந்த பாக்கியத்தை கொடுப்போம். ஒரு வாகனத்தை தந்திருக்கிறான் அல்லாஹ், செழிப்பான வாழ்க்கையை தந்திருக்கிறான். பாதையிலே நடந்து போகிற மனிதன் வாகனத்தின் விடயத்தில் அவன் ஏழை. அவனை நம்மட வாகனத்தில் ஏத்தி கொண்டு போகலுமா? அவனுக்கு ஒரு உதவி பண்ணலுமா? எல்லா துறையிலும் அல்லாஹ் எங்களுக்கு உலகத்துல என்னென்ன நிஅமத்துக்களை செஞ்சிருக்கிறானோ அந்த நிஅமத்துல நாங்க பணக்காரன், அந்த நிஅமத்து இல்லாதவங்க அதுல ஏழைகள். எனவே எப்பொழுதும் தனக்கு கீழ் உள்ள மனிதர்களை, தன்னை விட தரம் குறைந்த மனிதர்களை மதிக்கின்ற மனிதர்களாக இருந்தால் இதுதான் நன்றி செலுத்துகிற பண்பு. படைத்தவன் ரப்புக்கு நன்றி செலுத்தினால் இந்த உலக வாழ்க்கையில நிம்மதி கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும். எல்லாத்துக்கும் மேல இந்த வரலாற்று நிகழ்விலிருந்து படிக்கின்ற உச்சகட்ட பாடம் வல அஸாபுல் ஆகிரத்தி அக்பர். மறுமையின் தண்டனை என்பது அது மிகப்பெரியது. லௌகானு யஅலமூன், அவர்கள் அறிந்து கொண்டால் அல்லாஹ் சொல்றான். அன்பார்ந்தவர்களே, உலக வாழ்க்கை மூச்சு நின்றா முடிஞ்சது. மூச்சு நின்றால் ஆரம்பிக்கிறது என்ன? மறுமை வாழ்க்கை. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கபறுகளை தரிசிக்க போனா, கபறுகளை ஜியாரா பண்றதுக்கு தானே பொதுவா கபறுகளை போய் பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் தார கௌமி முஃமினீன், நீங்க முந்தி போயிட்டீங்க, நாங்க பிந்தி வருவோம்னு சொல்லிட்டு வர்றது கபரு ஜியாரா. அங்க போய் பாவம் ஹராம் ஷிர்கெல்லாம் செய்யறதல்ல. இந்த துஆவை சொல்லிட்டு வர்றது, அவங்களுக்கு துஆ கேட்டுட்டு வர்றது என்ன? ஜியாரா. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு மையவாடிக்கு போனா தாடி நலையிற அளவு கழுவாங்களாம். யார்? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. ஜுன்னூரைன், ரசூலுல்லாஹ் 2 மகள்மார முடிச்சவங்க, சுவர்க்கத்தை கொண்டு பல தடவை நன்மாராயம் சொல்லப்பட்டவங்க, இஸ்லாமிய உம்மத்தை ஆட்சி செய்ததில் 3வது இடத்தை பிடித்த ஒரு நல்ல மனிதர். கபுர கண்டா தாடி நலையிற அளவு கழுவாங்களாம். கேட்கப்படும் அவங்கள்ட்ட, ஏன் கபுர கண்டா இப்படி அழுகிறீங்களே, நரகத்தை பத்தி சொல்லப்பட்டால் இப்படி அழமாட்டீங்களே? என்ன தெரியுமா சொன்னாங்க? ஒரு மனிதன் மறுமையுடைய வாழ்க்கையில் சந்திக்கின்ற முதலாவது இடம் இந்த கபரு தான். இதுல வெற்றி அடைஞ்சா பிறகு வெற்றி. அந்த நல்ல மனிதர்கள் உருவாகின இடம் எங்க இருக்குது? இன்றைக்கு நாங்க எதை பத்தி சிந்திச்சு கொண்டிருக்கிறோம்? இன்றைக்கு நான் எப்படி இருக்கிறேன்?
ஏண்ட உலக வாழ்க்கை எப்படி, ஏண்ட குடும்ப வாழ்க்கை எப்படி, சந்தோஷமா இருக்கிறோமா? அன்பார்ந்தவர்கள், அதை சிந்திக்கத்தான் வேணும். அதை தாண்டி ஒரு சிந்தனை இருக்க வேண்டும். அடுத்த வினாடி நான் மரணித்து விட்டால், நாளைக்கு நான் மௌத்தாகி விட்டால் ஏண்ட நிலைமை என்னாண்டு மறுமைய கொஞ்சம் கண் முன்னால கொண்டு வருவோம்டா, அது எங்கட வாழ்க்கையில மாற்றத்தை. அதைத்தான் நான் சொல்றோம், வல அஸாபுல் ஆகிரத்தி அக்பர் லவ் கானூ யஅலமூன். அவர்கள் அறிந்து கொள்வார்களாக இருந்தால் மறுமை தண்டனை பயங்கரமானது. எனவே மர்ம தண்டனை பயங்கரமானது, அதுக்கு நான் ஆளாகிடக்கூடாதுன்னு சிந்திச்சா அந்த மர்மை சிந்தனை என்ன செய்யும்? எங்கட வாழ்க்கையில நல்ல மாற்றத்தை கொண்டு வரும். உலகத்தில் அனுபவிக்கிற இன்பம், சந்தோஷம், மகிழ்ச்சி, இதை தாண்டிய சந்தோஷம், மகிழ்ச்சி, இன்பம் மறுமையில எனக்கு இருக்கிறது. வத்துஹா வல்லைலி இதா சஜா மா வத்தஅக ரப்புக வமா கலா வலல் ஆகிரத்து கைருல் லக மினல் ஊலா. அல்லாஹ் என்ன சொல்றான்? இந்த உலக வாழ்க்கையை விடவும் மறுமை வாழ்க்கை உங்களுக்கு சிறந்தது. எனவே இன்றைக்கு உலகத்துல நாங்க அனுபவிக்கிற இன்பம், சந்தோஷம், மகிழ்ச்சியை விட மறுமையில் அல்லாஹ் தரக்கூடிய இன்பம், சந்தோஷம், மகிழ்ச்சி சிறந்ததா இருக்கும். உண்டு இந்த உலக வாழ்க்கையை வாழுகிற ஒவ்வொரு கட்டத்திலும், உலக இன்பத்தை அனுபவிக்கிற ஒவ்வொரு கட்டத்திலும் மறுமை இதை விட சிறந்தது. உலகத்துல தப்பு செய்யற நேரம், பாவம் செய்யற நேரம், அடே உலகத்துல நான் இப்படி எல்லாம் செஞ்சுட்டு போயிடலாம், மறுமை தண்டனை பயங்கரமானது. அப்படி நாங்க மறுமையை கொஞ்சம் ஞாபகப்படுத்தி இந்த உலகத்துல வாழ்வோமாக இருந்தால் நல்லவர்களாக வாழ்வதற்கு அது காரணமாக இருக்கும் என்கிற ஆழமான பாடங்கள், ஆழமான படிப்பினைகள் கொண்ட ஒரு வரலாற்று நிகழ்வுதான் எது? சூரா அல் கலம், நூன் வல் கலமி வமா யஸ்துரூன். 68வது அத்தியாயம் 17வது வசனத்திலிருந்து 33வது வசனம் வரையில் சொல்லித் தருகின்ற அந்த பாடங்களும் படிப்பினைகளும் விளங்கி இதை அப்படியே படிச்சுட்டு போய் நேரம் கிடைக்க கூட 2 தடவை 3 தடவை தர்ஜுமாவை பிறகு அந்த நிகழ்வு அப்படியே வாசிங்க. ஓரளவு அது மனசுல பதிஞ்சுதுண்டா இந்த உலகத்துல நல்லவர்களாக வாழ்வதற்கு அந்த வசனங்கள் காரணமாக இருக்கும். எனவே அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுகின்ற வரலாற்று நிகழ்வுகளிலிருந்து நல்ல பாடங்களையும் நல்ல படிப்பினைகளையும் பெற்றுக்கொள்ளுகின்ற நல்ல மனிதர்களாக என்னையும் உங்களையும் வல்லவன் ரஹ்மான் ஆக்கிவிட வேண்டும். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.